முன்னாடியே என்னத்த சொன்ன உங்களுக்கு? முன்னாடியே உங்களுக்கு சொன்னது என்னங்க? நம்பிக்கை இல்லையா? ஒரு சீனை சொல்லிட்டு அடுத்த செய்திக்கு வந்தது. ராமாயணம் லவகுசா ஒரு படம் வந்தது. படம் பார்த்தீங்களா? லவகுசா என்.டி. ராமராவ் நடித்தாங்க. அஞ்சலை தேவி சீதையை நடித்தாங்க. இந்த இவர் ஒருத்தர் வால்மீகி முனிவராக நடித்தார். அதில் ஒரு சீன் லவகுசா ரொம்ப நேரம் ஆகி வரல. எல்லாம் ஆசிரம பக்கத்தில் தான் இருக்கும். அதையும் இதில் குறிப்பிட்டு இருக்கேன். படம் என்டிஆர் நடித்த படம். மணி 2:30 ஆயிடுச்சு. லவகுசா பசங்க பசியாக இருப்பாங்களே, சீதை தவிக்கிறான், லேட்டாக வராங்க. இது ஆர்வத்தோடு கேட்குறா, என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏதாவது அவங்க குருநாதர் ஏதாவது புதிய அஸ்திரம் கற்றுக் கொடுத்தாரா? பசங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் புதிய அஸ்திரம்லாம் ஒன்றும் கற்றுக் கொடுக்கலாமா? பின்னையே இவ்வளோ லேட்டு? ஜாதகம் குறிச்சாருமா எங்கள் 2 பேருக்கும். என்னது ஐயாவா முனிவராக குறித்தேன்? ஜாதகம் குறிக்கிறதுக்கா? இது வரைக்கும் குழந்தைங்க சாப்பிடலன்னு பதைத்து கொண்டிருந்த சீதை ஒரே வேகமாக பக்கத்தில் இருக்கிற வால்மீகி ஆசிரமத்துக்கு வேகமாக ஓடி வரதை பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறார், ஏன் மகளே, ஏன் அவசரப்பட்டு வர? நீங்கள் ஜாதகம் குறிச்சிங்களாமே? ஆமாம். லவகுசாக்கா குறிச்சிங்க? ஆமாம். இப்படி உரையாடல் சினிமாவில் போகுது. அவங்க யாருன்னு தெரிஞ்சா குறிச்சிங்க? ஆமாம். ஜாதகம் நிறைய ஜாதகம் அவசியமானு கேட்குறார். சீதை கேட்குறாங்க. வால்மீகி சொல்கிறார், அது வரைக்கும், மகளே, நம்பிக்கையில தான் வாழ்க்கை இருக்கு. இந்த மக்கள் நம்பிக்கையில தான் வாழறாங்க. இந்த பொதுமக்களுக்காக, நம்பிக்கைக்காக இந்த ஜாதகம் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு. அப்ப சீதை கேட்கிற ஒரு கடைசி கேள்வி, இதெல்லாம் நிறைய உரையாடு. இந்த நம்பிக்கை இந்த கிரகங்கள் மேல் வைப்பதை விட எல்லாம் வல்ல பரம்பொருள் மேல் அந்த நம்பிக்கையை வைத்தால் என்ன? இது சினிமாவில் வந்தது, ஏங்கிறது இல்லை. உடனே அது வரைக்கும் பக்கத்தில் இந்த வால்மீகி கிட்ட சிரிச்சுட்டே தோளை தொட்டு, மகளே, வால்மீகி சொல்றார், அப்படி ஒரு ஆழமான பக்தி, நம்பிக்கை அந்த பரம்பொருள் மேல் ஒரு பக்தனுக்கு வருமானால் அந்த பரம்பொருளே தாயை போலவா அவனை காப்பாற்றும். அவனுக்கு இது தேவையில்லைமாங்கிறார். இது ஏன் கருத்து இல்லை, திரைப்படத்தில் லவகுசா படத்தில் வந்தது. அதையும் இதில் கோட் பண்ணியிருக்கேன். அதனால முழுக்க நம்பிக்கை. நம்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, செயல்பட்டால் இது வரும். சரி, இப்போ ஒரு சங்கடமான செய்தி சொல்ல போகிறேன். இதெல்லாம் சொன்னீங்க சார், இதெல்லாம் யாருக்கு சொல்லலாம்? இதெல்லாம் பகவத்கீதைன்னு சொன்னால் எல்லாம் சண்டைக்கு வரீங்க. இப்போ திருக்குறள், எல்லாருக்கும் திருக்குறள் நம்பிக்கை தானே? திருவள்ளுவர் நம்பிக்கை இல்லையா? அதில் 72வது அதிகாரம் அவை அறிதல். அதில் 10வது குறளில் சொல்கிறார், அங்கணத்தில் உக்க அமிழ்தற்றால் தம்கணத்தார் அல்லார்மன் போட்டி கொளல். திருக்குறள் 720வது குறள். அமிழ்தத்தை, உயிர் காக்கிற அமிழ்தம், மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய அமிழ்தம். அந்த அமிழ்தத்தை போய் யாராவது தரையில் கொட்டுவாங்களா? தூய்மையற்ற முற்றத்தில் கொட்டுவாங்களா? சாக்கடையில் கொட்டுவாங்களா? அமிழ்தத்தை கொட்டுவாங்களா? திருவள்ளுவர் சொல்றார், 720வது குறள், அவையறிதல் அதிகாரம் 10வது குறள். அந்த மாதிரி யாருக்கு நம்பிக்கை இல்லையோ, பக்தி இல்லையோ, எதுவுமே இல்லையோ, அப்படி இல்லாதவங்களுக்கு முன்னாடி இது சொல்லாத, ஞானத்தை சொல்லாதன்னு சொல்றது யாருங்கய்யா? நான் இல்லை, திருவள்ளுவர். ஆனால் இதுதான் கீதையிலையும் சொல்றார். 18வது அத்தியாயத்தில் முடிகிற பொழுது, அர்ஜுனா, நான் என்று சொல்ல ரகசியத்தெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்லாத, நேர்மை இல்லாதவங்களுக்கு சொல்லாத, ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு சொல்லாத சொல்றார். அது அப்படியே திருக்குறள் இருக்கு. இதுல யார் முந்தியதுன்னு சண்டையெல்லாம் வேண்டாம், கருத்து தான் முக்கியம். எல்லாம் தெரிந்த ஞானிகளுக்கு ஒரே கருத்து, ஒரே ஞானம் வரும். திருவள்ளுவர் சொல்றார், 720வது குறள், அமிழ்தத்தை போய் தரையில கொட்டாத, தூய்மையற்ற முற்றத்தில் கொட்டாத, சாக்கடையில் கொட்டாத. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆர்வம் இல்லை, பற்று இல்லை. பற்று இல்லாத சொல்லி என்ன பண்றது? அதுக்கு மேல் குறள் இருக்கு, 720 சொன்ன 719வது குறள்ல சொல்றார், புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையில் நன்கு செல சொல்லுவார். நல்ல அவையில நன்றாக கேட்கக்கூடியவர்கள் மத்தியில நல்ல ஞானத்தை சொல்லக்கூடிய நீ கேட்க விரும்பாதவங்க முன்னாடி சொல்லாதே அப்படின்னு யார் சொல்றது? திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப திருக்குறள் இவ்வளோ இருக்கு. யாரா நம்பினாங்களா? திருவள்ளுவருக்கு சிலை வைப்போம், கோட்டம் கட்டுவோம், 1330 அடி சிலை வைப்போம், ஊர்கள் தோறும் திருவள்ளுவர் சிலை வைப்போம், பஸ் ஸ்டாண்டுக்கு பேரை வைப்போம், எல்லா பஸ்லையும் எழுதுவோம், வீட்டில் படம் மாட்டுவோம். ஒரு திருக்குறள் படி நாங்கள் வாழ மாட்டோம், நம்ப மாட்டோம். நான் அதிகாரத்தோட சொல்றேன், அவையறிதல் அதிகாரம்.
720 அமிர்தத்தை கொட்டாதங்கிறார். 719 கேட்க விரும்பாதவங்கிட்ட சொல்லாதங்கிறார். ஆனால் திருவள்ளுவருக்கு என்ன சிறப்புன்னா அது எல்லாம் கீதையில் இருக்குது. எல்லாம் கீதையில் இருக்குது சார். அவர் என்ன சொல்கிறார் 718 பரவாயில்லப்பா, யாராவது 20 பேர் வந்து கேட்பாங்கல்ல, முருகன் முன்னாடி வரலாமே, யாராவது கேட்பாங்கல்ல, ஆர்வத்தோடு வந்து கேட்குறாங்கல்ல, அந்த 10 பேருக்கா நீ சொல்லுப்பா. ஏன்னா அப்படி நீ சொல்கிறது அந்த 10 பேருக்கு ஆர்வத்தோடு வந்து கேட்குறவங்களுக்கு நீ சொல்கிறது எப்படி இருக்கும்னா, நன்றாக வளரக்கூடிய பாத்தியுள் நீர் சொரிந்தது போல. முன்னாடியே பாத்தியில் நல்லா பயிர் வளர்ந்துட்டு வாங்கய்யா, வாங்க வாங்க வாங்க, நன்றாக முன்பே நன்றாக பயிர் வளர்ந்திருக்கு, நன்றாக வளர்ந்திருக்கிற பாத்தியுள் நீர் சொரிந்தது போன்றது. நல்லா கவனிக்கிறீங்களா? உணர்ந்து உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. எல்லாம் திருக்குறள் அவையறிதல் அதிகாரம். ஒன்று கேட்குறவங்களுக்கு சொல்லு, வளர்கிற பாத்தியில் நீர் சொரிந்தன்னு நல்லா பயிர் வளரும். கேட்காதவங்களுக்கு சொல்லாத. அப்படி கேட்காதவங்களுக்கு நீ சொன்னீன்னா என்னன்னா அமிர்தத்தை தரையில் கொட்டியது போல. இதெல்லாம் சொன்னது கீதை மட்டும் இல்லை, திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார், அவையறிதல்ல சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு மிக முக்கியமானது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க என்பதை எடுத்து சொன்னால் எல்லாரும் கோவப்படுறாங்க. என்ன கோவப்படுறாங்க? ஏன் இதெல்லாம் எடுத்து சொல்கிறீங்க? ஐயோ நான் சொல்லலை, ஏன் திருக்குறள் இருக்குது சொன்னா, அது இருக்குது, யார் படித்தா, நீ ஏன் இதெல்லாம் எடுத்து சொல்கிற? என்ன ப்ரொஃபஸர் நடராஜன் என்ன கேட்குறாங்கன்னா, அதெல்லாம் இருக்குதுங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியும், எவன் படித்தான் இப்படியே கேட்குறாரு ஒருத்தர், என்ன இதெல்லாம் ஏன் எடுத்து சொல்கிற? இதுதான் இன்றைக்கி நாட்டு நிலைமை. அதனால் நாட்டு நிலைமையை சொல்லிட்டேன். இதெல்லாம் இருக்குது தெய்வத்தமிழில். அவங்க சாலை மக்கமாக கூட தெய்வத்தமிழில் இப்படி இருக்கான்னு வேறு அவங்க அணிந்துள்ள சொல்லியிருக்காங்க. எல்லாம் தமிழில் தான் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் யாரும் படிக்க தயாராக இல்லை, நம்ப தயாராக இல்லை, பின்பற்ற தயாராக இல்லை. சரி, இருந்தாலும் நீ ஏன் சொல்கிற? சொல்லுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க, சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். எழுதுன்னு சொன்னாங்க, எழுதிட்டேன். புத்தகமாக போட்டு கொடுன்னாங்க, போட்டுட்டேன். ஏன் வேலை முடிஞ்சு. அவன் தாழ்வணங்கி டாக்டர் சொல்லிட்டார். அவர் தான் இன்றைக்கி சித்தா மருத்துவத்தில் பெரிய டாக்டர், டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயண், அறிஞர் அண்ணா சித்த மருத்துவக் கல்லூரியில் மேனாள் முதல்வர், இன்றைக்கி நோட்டபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தெரிஞ்ச சித்த மருத்துவர். கேன்சரை என்னால் க்யூர் பண்ண முடியும், தினமணியில் ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்குறவர். என்னால் முடியும், வாங்க, அப்படிப்பட்ட பெரிய டாக்டர். அதனால் இதில் இருக்கிற என்ன சிக்கல் என்று சொன்னால், இப்படி ஒரு பொற்காலத்தில் நம்ம வாழறோம். சரி, நாம் இனிமேல் என்ன செய்யணும் சார்? தயவு செய்து நம்புங்க. ஒரு திருக்குறள் இருக்கு, எனக்கு பிடிச்ச திருக்குறள் 848, புல்லறிவாண்மை சிற்றறிவுன்னு ஒரு அதிகாரம். புல்லறிவாண்மை, ஏவவும் செய்கலான் தாம் தேரான் அவ்வுயிர் போமளவும் நோய். இந்த உலகத்தில் சில பேர் இருக்கான, பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கான். இவெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு நோய். திருவள்ளுவர் சொல்றார், என் கருத்து எதுவுமே இல்லை. நம்பர் 848, நம்பர் 848. ஏன்னா அவனுக்கும் தெரியாது, தெரியவும் தெரியாது, வாங்கி கொள்ள முடியல. அவன் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான், அவனுக்கு இருக்கிற ஐக்கியூ அவ்வளோதான். அவன் அப்படித்தான் பிறந்திருக்கான், அவன் அமைப்பு அப்படித்தான். அவன் அப்படி இருக்கிறது முக்கியம் இல்லை சார். அவனுக்கு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன்றான். நான் சொல்லலை, யார் சொல்றதுங்க? திருவள்ளுவர் சொல்றார், 848வது குறள், புல்லறிவாண்மை எனக்கு அதிகாரத்தில் சொல்றார். அவனுக்கும் புரியாது, வாங்கிக்கவும் மாட்டான், எடுத்து சொன்னாலும் வாங்கிக்க மாட்டான். அவனை என்ன பண்றது? திருவள்ளுவருக்கு எவ்வளோ கோபம் பாருங்க. இவன் மாதிரி இருக்கிறவன் நான் சாகிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு பிடித்த நோய், போமளவும் நோய். நான் சொல்றதெல்லாம் கோட் பண்ணிக்கிட்டே வரேன், திருக்குறள்லேருந்து கோட் பண்ணிட்டு வரேன். எதுவும் என் கருத்தாக நான் சொல்லலை. ஏன்னா இவ்வளோ கோட் பண்ணதுக்கு இவ்வளோ பேர் என் மேலே கோவப்படுறாங்களே, திருவள்ளுவர்கிட்ட போய் கோவப்பட முடியாதுல்ல. திருவள்ளுவர்கிட்ட போய் கோவப்பட முடியாது, திருவள்ளுவர்கிட்ட போய் கோவப்பட முடியாது. அதனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நீ ஏன் அதை எடுத்து சொல்கிற? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண முடியும்? திருக்குறளை எடுத்து சொல்ல முடியாதா? கீதையில் இருக்குன்னு சொல்ல முடியாதா? தேவாரத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாதா? திருமூலர் சொல்கிறான்னு சொல்ல முடியாதா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமேல் இந்த சித்தர் இலக்கியம், இந்த ஞானத்தை பற்றிலாம் இந்த மீட்டிங்கோட முடிச்சுக்கிறேன். இனிமேல் யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஒரு பாட்டு 10 நிமிஷம் போதும், நல்லா அழகாக உலகியெல்லாம் பேசிட்டு போயிடும். இந்த 3 பேச்சு இருக்குது. உலகியல் ஒன்று இருக்குது, உலகியல் ஒன்று இருக்குது, பொய்ன்னு ஒன்று இருக்குது,
பொய்யிலே பிறந்து பொய்யா பேசலாம்ல, பேசுறதெல்லாம் பொய்யா பேசலாம், கைத்தட்டுறாங்களே, உலகியலாக பேசலாம். இன்னொன்று உண்மை சத்தியம் பேசுறது. ஆனால் இப்போ சத்தியம் பேசுறதுக்கெல்லாம் நாட்டில் ஈடுபடாது. ஏன்னா யாருக்கும் அந்த நோக்கம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தில் வராங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? ஐயா ஆத்மானந்தாஜி வந்திருக்கார், ராமநாதபுரத்தில் வந்திருக்காங்க, மகிழ்ச்சி. அவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ உன் வேலை செய், உலகத்தை பற்றி கவலைப்படாத. உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை பேசிடு, அதை எழுதிட்ட புத்தமாக உன் வேலை முடிஞ்சுது. இப்போ பல பேர் நினைக்கலாம், இவ்வளோ பேசுகிறாரு, இவர் ஏதாவது ஆசிரமம் வச்சுருக்கிறாரா, சீடகோடிகள் வச்சுருக்காரா, இல்லை தீட்சை கொடுக்குறாரா, காசு கொடுப்பாரா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அமைப்பு தான், இதில் மாதத்தில் பேசும், அவ்வளோதான் எங்கள் வேலை. ஏன்னா அதுக்கெல்லாம் எங்களுக்கு விதிக்கப்படலை. நல்லா கவனிச்சிங்க. நான் அடிக்கடி மேடையில் சொல்கிறது தான், ஒரு குருவாகணும்னா அவன் விதிக்கப்பட்டு தான் வரணும். யார்? மேலிருந்து இறைவன் வருவிக்க உற்றேன். வள்ளலார் அதுக்குன்னு வந்தவர். மெய்வழிச்சாலை ஆண்டவர் இருக்காங்கன்னா அவர் குரு பாட்டையை சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு பிறகு இதை நடத்தி இந்த ஞானத்தை மக்களுக்கு கொடுன்னு சொன்னதுனால அவர் இவ்வளோ பாடுபட்டு கொடுக்குறாரு. இப்போ வந்திருக்கிற எல்லா குருவும் அவங்க விரும்பியெல்லாம் வரல. என்ன இப்போ ஆத்மானந்தி விரும்பி எல்லாரும் கொடுத்துனுக்கிறாரு. அவர் குரு சித்திரமுத்தடிகளார் சொல்லிட்டார் ராமநாதபுரத்தில், அன்னை இல்லைம்மா, அவர் சொல்லிட்டார். தாய் வீடு அருளொளி அவருக்கு சொன்னதுனால இவங்க எடுத்துட்டு செய்கிறாங்க. எனக்கு என்ன ரொம்ப, எனக்கு எந்த குரு எதுவும் சொல்லலை. என் குரு திருப்பிட்டு வாயை முடிக்கணுவார், திறக்காதன்னுவார். நான் தெரியாமல் தான் இப்போ பேசினுக்கிறேன். அதனால் எனக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்டார், எங்கே சதானந்தம்? அவர் தான் சதானந்தம், இதை நடத்திட்டு இருக்கார். அவர் என்ன கேட்டார்? ஐயா நீங்கள் எல்லாம் எழுதிட்டீங்க, பாடலாம் ஒரு 100 பக்கத்து மெய்ஞான பாடலாம் கொடுத்துட்டீங்க, இதுக்கு உரை இல்லையே, யார்கிட்ட போய் கேட்குறது? அவர் கேட்டு நான் சொன்னேன், இது உரை சொல்ல முடியாது. வேணா அப்புறம் இடையில ஒரு 7 பாட்டுக்கு மட்டும் உரை சொன்னால் அது பின்னாடி இருக்குது. இந்த தொகுப்பில் இந்த 2வது பகுதியில் கடைசியில் அந்த 7 பாட்டுக்கு எப்படி உரை பார்க்கலாம், அது சிறந்த உரைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பார்வை, அவ்வளோதான். அப்போ என்ன சார் செய்கிறதுன்னார் அவர்கள். நான் சொன்னேன், ரைட், இதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன் இல்லையா? அப்படி யாராவது சந்தேகம் கேட்டாங்கன்னா முதல்ல அந்த நூலை படிக்கட்டும், 1க்கு 3 தடவை படிக்கட்டும். எந்த பாட்டு சந்தேகம்னு இந்த நூலை வச்சு நோட் புக்கில் எழுதிக்கிட்டோம். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டும். உங்களுக்கோ ஐயா ஜெயராமன் இன்சார்ஜ், அதோ குமரேசன் இருக்கார், ஐயா குமரேசன் இன்சார்ஜ், உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டும். வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். திருப்பி சொல்கிறேன், வீட்டுக்கு யாருக்கும் அழைப்பு இல்லை, ஃபோன் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, என்னது ஃபேஸ்புக்கு கிடையாது, எதுவும் கிடையாது. அதில் ஞானமெல்லாம் விளக்க முடியாது. ஆர்வம் உள்ளவங்க வாங்குங்க, 1க்கு 3 தடவை படிங்க, குறிப்பு எடுத்துங்க, ஃபோன் பண்ணுங்க. அடுத்த சித்தர் இலக்கிய மையத்துக்கு நான் 3 மணிக்கே 4 மணிக்கு தான் நாங்கள் கரெக்டாக 4 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஜெயராம் ஐயா கூட நான் வெயிட் பண்ணல, 4 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். 4 மணிக்கு 3 மணிக்கு நான் வந்துடுறேன், நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன். வாங்க, முதல்ல படிங்க, புரிங்க, சந்தேகத்தை தெளிவாக புத்தகத்தோடு வாங்க, இங்கே உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவோம். நான் தயார். குருபுராணைய மேலே கோச்சிட்டாலும் கோச்சிக்கிட்டோம். நோ ஃபோன், நோ ஃபேஸ்புக், நோ ட்விட்டர், நோ வாட்ஸ்அப், நத்திங், ஃபேஸ் டு ஃபேஸ். ஆமாம், அது சார் அதெல்லாம் சொல்லியாச்சு சார், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். திருக்கோஷ்டியூரில் 18 முறை போகிறார், கிட்டத்தட்ட 21,000 கிலோமீட்டர் நடந்து போகிறார் ராமானுஜர் உடையவர், எங்கள் உடையவர் ராமானுஜர். கடைசியில் 18வது முறை தான் அந்த மந்திரத்தை அவர் சொல்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பி என்ன, ஓம் நமோ நாராயணா. ஆனால் அது சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். கம்பன் சொல்கிறான் பாருங்க, என்ன, பாலசீனிவாசன், ஓம் நமோ நாராயணாய என்று உளமுருகி தாம் அமைந்திரு தடக்கைகள் தலைமிசை வைத்து பூநிற கண்கள் புனலுக மயிர்ப்புறம் பொடிப்ப ஞானநாயகன் இருந்தனன் அந்தனன் நடுங்க. சுக்கராச்சிரர் நடுங்கிறார். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டு போகணும். அந்த நாராயண மந்திரத்தை கேட்டவர் நீங்கள் சொன்ன மாதிரி உடையவர் கோபுரத்து மேலே ஏறி சொல்லிட்டார். 21,000 கிலோமீட்டர் நடந்து கஷ்டப்பட்டு பட்டினி கிடந்து பெற்றவர் அவர் தாய் உள்ளம். அதனால தான் காரேர் கருணை ராமானுஜர் நூற்று வந்தார். அவ்வளோ கருணை உள்ளம் கொண்டவர். நமக்கெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. அதனால் நாம் என்ன சொல்கிறோம்? வாங்க, படிங்க, சந்தேகத்தை குறிச்சிங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அவங்க எனக்கு சொல்லுவாங்க, நான் 1 மணி நேரம் முன்னே வந்துடுறேன். 3 to 4 அழகாக நாற்காலியை உட்காந்து பேசுவோம்.
இதுதான் செய்ய முடியுமே தவிர ஃபோனில் உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் வீடு தேடி வந்து நெற்றியெல்லாம் பொளந்து. ஐயா கூட நேற்று பேச்சில் சொல்கிறார், உங்கள் பேச்சு முழுசாக கேட்டேன் 12லேருந்து 1 மணி வரைக்கும். ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தான் தேடி வரணும். தப்பாக சொல்கிறேன்னு சரியாக சொல்கிறேன்னு வெளிப்படையாக தான் பேசுகிறேன். இது ஒளிமறைவே இல்லை, ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன். அதனால் தயவு செய்து இந்த ஞானத்தை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். வேறு ஏதாவது கற்பனைலாம் இருக்காதீங்க. இடியெல்லாம் இடிக்காது. தொட்டனே ஒருத்தன் ஜிம்முன்னு எழுதுங்கிறான், நெற்றிக்கண் திறந்துடுச்சுங்கிறான். வானம்லாம் மின்னாது, இடி இடிக்காது, நெற்றிக்கண் புழக்காது. அது திருவிளையாடல் படத்தில் ஒன்று ஷோ காட்டலாம். சிவாஜி கணேசன் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுவார், நக்கீரா என்னை பார். அவன் உடனே நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே, அங்கம் புழுதி விட அருவாய் நீ பூசி சங்கதனை கீர் என இருக்கும் கீரனோ எம் கவி ஆராய்ந்து சொல்ல. இது சினிமா. விட்டுராஜ படத்தில் சிங்கம் டபால்னு கரடி ஆகும், கரடி டபால்னு குரங்கா மாறும். அது விட்டுராஜ, அது அல்ல. கூடு விட்டு கூடு பார்த்து அது அல்ல. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால் தயவு செய்து இது ஞானப்பாதை, அறிவுபூர்வமாக அறிவு சம்மதிக்க நீங்கள் ஏற்றுக்கொள்வது. சரி சார், ஃபைனலுக்கு வந்துடும். என்னதான்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் வாங்க, ஏகாம்பரம் முன்னாடி வாங்க, ஃபேன் பார்த்து உட்காருங்க. தமிழ் இலக்கியத்துறையின் முன்னாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஏகாம்பரம். நல்ல ஐயா வணக்கம், வாங்க உட்காருங்க. ஃபேன் கீழே உட்காருங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியம்னால், நீங்கள் என்ன உலகத்தில் பிண்டத்தில் இந்த உலக அண்டத்தில் பார்க்குறீங்க, அதையெல்லாம் உங்கள் பிண்டத்தில் உங்கள் உடம்புல காண்பது தான் இந்த மெய்ஞானம். மெய்யின்னா உடம்பு. இந்த மெய்யாகிய உடம்புக்குள்ளே நீங்கள் அண்டத்தில் பார்க்குற அத்தனையும் இந்த பிண்டத்துக்குள்ளே பார்க்கலாம். இதுதான் அந்த முடிச்சிடறேன். இதை தெரிஞ்சுக்கிறது தான் சார் சித்தர் நெறி, மெய்ஞானம். அதுக்கு தான் இவ்வளோ அமைப்பு, இவ்வளோ பாடுபட்டோம். நவகிரகம் உங்களுக்குள்ளே இருக்குது. சிரசு தான் எஞ்சான் உடம்புக்கு எது பிரதானம்? சிரசுக்குள்ளே எல்லாம் இருக்குது. இதை காட்டி கொடுக்க தான் ஒரு குரு தேவைப்படுறார். எங்கள் ஐயா ஆத்மானந்த அஜி சிரிக்கிறார். இதை காட்டி கொடுக்கறது ஒருத்தர் தேவைப்படுது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அந்த எங்கள் ஐயா கேட்ட மாதிரி தான், ஐயா தான் கேட்டார், சாலமன் பாப்பையா, அதெல்லாம் சரிதான், நீ சொல்கிற இந்த மெய்ஞானத்திலே 10 பேர் தான் நம்புவான், அவனுக்குள்ளே ஒத்துமை இருக்காதே. உண்மைதான். ஏன்னா 4 4 8 இது உலகம் பூரா ஒன்று தான், அதை மாற்றவே முடியாது. ஐயா ஒரு ஸ்டெப்சில்ஸ் அவர்கிட்ட ஒன்று பிடிச்சேன். ஆஸ்திரேலியா இப்போ தான் போயிட்டு வந்தார், போன 15 நாளைக்கு ஒன்று ஆஸ்திரேலியா. அவர்கிட்ட ஒன்று பிடிச்சிட்டேன். அதே ஸ்டெப்ஸஸ் எல்லாம் அதே தான். அது இந்தியாவிலையும் இருக்குது. உலகம் பூரா ஒரே மாதிரி தான். ஆனால் என்ன காம்பினேஷன், டிசைனிங் வேறாக இருக்கும். உலகம் பூரா எல்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த மெய்ஞானத்தில் என்ன சிக்கல்னா, மனம் சார்ந்தது. ஒவ்வொரு 800 கோடி பேருக்கு 800 கோடி மனம் இருக்குது. ஒரே பொருளை நீங்கள் ஒரு மாதிரி உணர்வீங்க, நான் ஒரு மாதிரி உணர்வேன். ஒருத்தரும் உணர்றதுல சிக்கல். இது ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது தான் சார் மெய்ஞானம். அதுக்கு தான் சார் அந்த மெய்ஞானம். இதில் கூட ஒத்துமை இல்லைன்னா அப்புறம் எப்படி மெய்ஞானத்தை நாம் பெறுவது? எல்லாம் இங்கே பார்க்கலாம். ஒரு சான்று மட்டும் வெளிப்படுத்த முடியாது. இப்போது நவகிரகம் உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒன்றே ஒன்று உலகம் பூரா சொல்கிறது. கிராமத்தில் இருக்கிற படிக்காத பொம்பளை கூட சொல்கிறது. அதனால் அது சொல்லலாம். கிராமத்தில் சண்டை, டேய் ஏண்டா அந்த அம்மா போய் வாயில் விழுற, அவள் பள்ளியில் பட்டுட்டா, டேய் அவன் நாக்கு சனிடா, அவன் நாக்கில் விழுந்துட்டியா, இந்த சனிடா அப்படின்னு என்னாச்சு? அந்த அம்மா சொல்லிட்டாங்கல்ல, சனி பிடிச்சிருச்சு. அப்போ சனி என்ற கிரகம் எங்கே இருக்குது? நாக்கில் இருக்குது. இந்த மாதிரி நவ கிரகங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்படித்தான் மெய்ஞானத்தை சுருக்கி 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 சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்கிற முயற்சி தான். இவ்வளோதான் எங்கள் வேலை. இனி அவங்கவுங்க முயற்சி இல்லையா? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம் ஆலயம், வல்லர் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாம் அணிவிலது. எல்லாம் இங்கே உள்ளே உட்காந்து போச்சு. சகலமும் இதுக்குள்ளே அடங்கி போச்சு. ஜீவன் தான் சிவலிங்கம். அதுக்கும் ஒரு பாட்டு போட்டிருக்கார். ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை இதுவரை அறிந்து கொள்ளவில்லை. ஏன் அறிந்து கொள்ளவில்லை? சரியான குருபுரான் கிடைக்கவில்லை. சரியான குருபுரான் கிடைத்து இந்த ஜீவனார் சிவனார் என்று அறிந்து கொண்டால் இந்த ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பாரு. இதுக்கு மேலே என்ன தமிழில் சொல்ல முடியும்? எளிமையாக தானே சொல்லியிருக்கார். இதுக்கு பதவுரை விளக்குறெல்லாம் வேணுமா? ஆனால் திருமணத்தை யாரும் நாங்கள் படிக்க மாட்டோம், தமிழில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10 பேர் உரை இருக்காங்க. 10 பேர் உரை இப்போ கிடைக்குது சார், புத்தகமாக கிடைக்குது எல்லாம். ஏன்னா இப்போ எல்லா பதிப்பும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. 12 திருமணம் நாங்கள் அச்சு போட்டால் எங்கள் பதிப்பகத்தில் வரணும்னு எல்லாம் போட்டு விட்டாங்க. சரியாக தப்பா அது வேறு விஷயம். எல்லாம் புத்தகத்தில் போட்டு விட்டுட்டாங்க.
அதனால் இனிமே உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும் என்றால் ஒன்றே ஒன்று, என் குருநாதர் எனக்கு சொன்னது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல நினச்சி பார்க்குறேன். வேலைக்கு சேர்ந்த புதுசில் என் குருநாதர் தவசிகளார் சேலசாமி. அதனால் என் கூட வேலை பார்த்த வீரமணிலாம் என்னை நம்ப மாட்டார். ஏன்னா நான் அவங்கள்ட்ட ஒட்டு உறவு வந்து அப்போல்லாம் கிடையாது. ஏன்னா நான் சேலமா கன்னியாகுமரி அம்மாக்கிட்ட போயிடுவேன், மாயி அம்மாக்கிட்ட. கோயம்புத்தூரா புறைபாளையம் போயிடுவேன். அங்கேருந்து கிளாஸ் முடிச்சுன்னு 11 மணிக்கு டப்பாலும் பஸ் ஸ்டாண்டு ஓடுவேன். பொள்ளாச்சிக்கு பஸ் பிடிக்கும். பொள்ளாச்சியில் போய் மதியம் சாப்பிட்டு 30ஆம் நம்பர் பஸ்ஸு நடுப்புணி, அது புறைபாளையத்துக்கு அடுத்த ஸ்டாப்பிங் நடுப்புணி. அங்கே இறங்கி தாத்தா கோடிசாமியை பார்த்துட்டு திருப்பி நடுப்புணி போய் ஒரு டீ சாப்பிட்டா, பாதி ஊர் கேரளா பாதி ஊர் தமிழ்நாடு, நடுப்புணி டீயை சாப்பிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து பொள்ளாச்சியில் இறங்கி நைட்டு 11 மணிக்கு வருவேன். நான் இவங்க கூட போகணே தவிர பேச மாட்டேன். அவங்களாம் தப்பாக நினைப்பாங்க, இது என்ன ஒரு மாதிரியாக இருக்கும். எந்த ஒரு திருவண்ணாமலை போனால் கோடிசாமிகிட்ட போயிடுவேன். இவர் விசிறிசாமி. திருச்சி போனால் விராலிமலை. இது எனக்கு அதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. கரஸ்பாண்ட் கோர்ஸை வேலை பார்த்த கிட்டத்தட்ட 25 வருஷமும் வீடை கவனிச்சதில்லை. பாதி நாள் சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமெலாம் ஊராக பட்டி தூக்கிட்டு, எங்கள் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க, இவர் வீட்டில் தூங்கிட்டு விட ட்ரெயினில் தூங்கின நாள் தான் அதிகம் போகிறது வர்றது. அதில் ஒரு நன்மை என்னன்னா, இவ்வளோ ஞானிகளை சந்திக்க முடிஞ்சுது, சண்டை போட முடிஞ்சுது. சண்டை தான் எல்லாருக்கிட்டையும், ஒருத்தர்கிட்ட கூட நான் நட்பாக இல்லை. ஆனால் அவங்க திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அடுத்த நாள் சண்டை போட்டு வந்துடுவோம்ல கலாட்டா, அவர் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துடுவார். இப்படியே போராடிச்சு. இதுக்கு என்ன சார் முக்கிய தகுதி என்றால், அவர் எனக்கு சொன்னார், இதே கரஸ்பாண்ட் கோர்ஸில் வீரமணி எனக்கு முன்னாடி தான் உட்கார்ந்தார். என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, இன்னும் பெருசாக பேசுகிறேன். சண்டைக்கு வருவார். அவர் சாதாரண ஒரு 4 முழ வேட்டி தான் சும்மா பேர் கட்டியிருப்பார். எங்கள் அண்ணன் தாண்டவன் பக்கத்து வீடு, டேய் என்னடா நீ ஒரு ப்ரொஃபஸரு, கோமனம் கட்டா சாமியாரெலாம் வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்கிறவர். தாண்ட அவர் பாவம் தாண்டவன் இல்லை. அவர் என்ன நீ என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நான் பேசாமல், இந்த பார் என்ன சம்பளம் வாங்குறேன்னாரு. நல்லா கவனிங்க. 84. நான் சொன்னேன் 400 பேசிக்கிங்க, 1200 சம்பளம், 800 தான் கை கொடுக்குறாங்கன்னு. சரி பரவாயில்ல, இனிமேல் இந்த மாதத்துலேருந்து 1200 நீ உழைக்கணும். சரிங்க, 5 வருஷம் கழிச்சு உனக்கு 10 பின்னாடி ஒரு 5000 சம்பளம் வரும். 6000 நீ உழைச்சிருக்கணும். அவருக்கு அதுக்கு மேலே திங்க் பண்ணல. 10,000 ஒரு காலத்தில் வாங்குவேன், அதுக்கு மேலே ஒரு நினைக்கல. 12,000 நீ உழைக்கணும். நீ வாங்குகிற சம்பளத்தோட நீ வேலை செஞ்சது அதிகமாக இருக்கணும். அப்படி உழைத்தால் என்னிடமிருந்து நீ என்னெல்லாம் பெறணும்னு நினைக்கிற அது ஒன்றை தேடி வந்து விடும். வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே வேலை செய். ஆனால் அதை நான் நம்பினேன். அப்படியே ஒரு மாதிரி பார்த்தா, என்ன ஏமாத்திரம் நினைக்கிறேன் அப்படியே கேட்குறாரு. சண்டை தான் நடக்குன்னு எல்லாருக்கிட்டையும். ஏன்னா விசிறிசாமி என்னை வெளியே போய் கெட் அவுட்ன்றார் அவர். ஹியர் ஆஃப்டர் யூ டோன்ட் கம் ஹியர், ஐ சே யூ கெட் அவுட்னார். நான் சாதாரண வந்துட்டேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அது சண்டை போடுவோம், ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் எல்லாம். அவர் சிகரெட் இப்படி தான் குடிப்பார். விசிறிசாமியை பார்த்தவங்களுக்கு தெரியும். இவருக்குன்னே கோல்டு ஃப்ளேக் வாங்கிட்டு வருவோம், ஃபில்டர் கோல்டு ஃப்ளேக், மேரி பிஸ்கட், அவ்வளோதான். அப்படியே இப்படி தான் குடிப்பார். எஸ் மை டியர் சன், வாட் யூ கம் ஹியர், வாட் யூ வாண்ட், யூ சிட், யூ ஆர் ஏ ப்ரொஃபஸர், ஐ எம் ஆஃப்டர் ஆல் ஏ பெக்கர். வாட் இஸ் த பெக்கர் இஸ் கிவன் யூ, யூ ரீட் திருவாசகம். எஸ் சார், that Manikvasagar shows path in Tiruvasagam. Why do you come here? I am after all a beggar. இப்படி தான் ஒரு டைலாக் போகும். யார், நம்ம விசிறிசாமியார். ஆனால் இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தா விசிறிசாமியை பற்றி ஒரு கதை போகுது, மாயம்மாவை பற்றி கதை போகுது. ஏன்டா 15 வருஷம் 18 வருஷம் கூட இருந்தது. இது உலகம் வேற, நடைமுறை வேற, யதார்த்தம் என்பது வேறு. இப்போ நான் சொல்ல வர்றது, இந்த மெய்ஞானம் யாருக்காவது வேணும் என்றால் முதல்ல வேலை செஞ்சால் வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே வேலை செய்யணும் இல்லையா? உழைக்காமல் ஊதியம் பெறக்கூடாது. எங்கள் தேமிழியார் சார், உழைத்த பின்பே உறக்கம் உணவுன்னுவார். உழைத்து தான் சாப்பிடணும், அந்த பணம் தான் ஒட்டும். உழைத்து பாடுபட்டவன் தான் பலனை எதிர்பார்க்க முடியும். பல பேர் பல பதவி விரும்புகிறாங்க. பதவியில் போய் உட்காந்துறாங்க, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த பதவி வேணும் ஆனால் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வேலை வேணும் ஆனால் வேலை செய்ய மாட்டேன், சம்பளம் வாங்க சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டேன், போவே மாட்டேன். ஏமாத்துறான். திங்கத்திட்டு வச்சாலும் ஏமாத்துறான், தேச வச்சாலும் ஏமாத்துறான், எல்லாத்தையும் ஏமாத்துறான். இந்த ஆளுங்களுக்கு இந்த மெய்ஞானம் வரவே வராது. வாங்குகிற கடனை திருப்பி கொடுக்கணும்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு தான் இந்த மெய்ஞானம் வரும். பல பேர் வாங்குற பொழுது முடிவோடு தான் வாங்கலாம், இதை கொடுக்குறதே இல்லை, திரும்ப வாங்க, அவனுக்கு இந்த மெய்ஞானம் வராது. அதுக்கப்புறம் முக்கியமான பஞ்சமா பாதகத்தில் பொய் சொல்லக்கூடாது. எல்லா ஞானிகளும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொய்யாமை ஆட்சி அறம் பெற செய்யாமை நன்று. அதனால் பொய் தான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப இதெல்லாம் விரிவாக பேசலாம், 1 மணி நேரம் பேசலாம். இந்த பொய்யாமை பற்றி பேசலாம்.
அதுக்குன்னு ஒரு காப்பியம் வருது, ஹரிச்சந்திர புராணம். ராமருக்கு முன்ன மகாபாரதம் ராமாயணம் கிமு 10, அதுக்கு முன்னே ஹரிச்சந்திர புராணம். திரிசங்கு சொர்க்கம் பரம்பரை அதெல்லாம். திரிசங்கு மகாராஜா இருக்காரு, விஸ்வாமித்திரர் தூக்கி விட்டாரு. திரிசங்கு மகாராஜா பரம்பரையில் அப்படியே வந்து இக்ஷுவா பரம்பரை வந்து, அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரன், அதுக்கப்புறம் ராமர் வந்து, தசரதர் அப்படியே வராங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது, நம்ம மட்டும் தெளிவான வரலாறுலாம் இருக்குது. பொய் சொல்லக்கூடாது என்பது முக்கியம். வள்ளலார் சொல்ல இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். தப்பாக கூட இருக்கலாம். இதெல்லாம் யாருக்குங்க? இந்த ஒழுக்கத்தை இவ்வளோ வறுப்பது யாருக்கு? யார் சன்மார்க்கியா சுத்த சன்மார்க்கியா இருக்காங்களோ அவங்களுக்கு. இந்த பொதுமக்கள்கிட்ட போய் புலால் சாப்பிட சொன்னால் கேட்பானா? 98 பேர் புலால் சாப்பிட்றாங்க. 80 விழுக்காடு எல்லாம் கல் குடிக்கிறாங்க. டாஸ்மாக் இருக்குது. ஏன்? பாலே பச்சை மாமிசன்னு சொல்கிறார், எழுதியிருக்கேன். கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார் சாலை ஆண்டவர்கள். இதெல்லாம் யாருக்கு? அதுலேயும் எழுதியிருக்கேன். யாரெல்லாம் அவர்கிட்ட அடியாராகி, யாரெல்லாம் அவர்கிட்ட பாத தீட்சையிலேருந்து 10 தச தீட்சையும் பெற்று மரணமில்லா பெருவாழ்வு இந்த பிறப்பில் பெற வேண்டும் என்று யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் இவ்வளோ கட்டுப்பாட்டில் இருக்கணும். பொதுமக்கள்கிட்ட போய் சொல்ல முடியும், ஃபெயிலியர் ஆகிடும். யார் யாருக்கு எது உரியது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பல பேர் கோபம் வரலாம், சினம் வரலாம். அதுதான் ஒரு 25 காப்பி தான் போட்டிருக்கோம், வச்சுருக்கோம். திருத்திக்கும். நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா படிச்சுட்டு, இல்லை இந்த கருத்து எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு உண்மை போய் சேரணும், சத்தியம் போய் சேரணும். என் கருத்து தான் உறுதி, நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். நாங்கள் யார் அமைச்சர், என் கருத்து தான் சரி, நான் சாதிக்கவே மாட்டேன். கொடுத்துருக்கேன், இது தப்புன்னு சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். சரியாக இருந்தால் நான் மாற்றிக்குவேன். இது நான் பெற்றது, உணர்ந்தது, உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப பிடிச்ச திருக்குறள் ஓதி உணர்ந்தும் 834வது குறள். மணி 5 முடிச்சிடணும். இந்த குறள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல். ரொம்ப படித்தார், உலகத்துக்கெல்லாம் எடுத்து சொன்னார். ஆனால் அவர் எதையுமே பின்பற்ற மாட்டார். அவரை விட ஒரு பேதைன்னா அறிவற்றவன், அவனை விட ஒரு அறிவற்றன் இந்த உலகத்திலே இல்லைங்கிறார் திருவள்ளுவர். எதுவும் என் கருத்து இல்லை, என் மேலே யாரும் கோச்சிக்கூடாது சார். நான் எல்லாத்துக்கும் குறளை கோட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார். இது ரொம்ப முக்கியம் சார். சொல்வேறு வினை வேறு பட்டார் தொடர்பு கனவினும் இன்னாது மண்ணோ. கனவுல கூட துன்பமா. யாரு? சொல்லு ஒன்று செயல் ஒன்றா இருக்கிறவருடைய தொடர்பு கனவுல. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா இந்த மெய்ஞானம் உங்களை தேடி வரும். இல்லை சார், நாங்கள் எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழுங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. பக்தி யோகமாக வாழுங்க. ஏன்னா 90 விழுக்காடு அப்படி தான் இருக்காங்க. 8 விழுக்காடு இந்த பூஜையில் 8 தப்பு இல்லை. உங்களுக்கு எது அமைஞ்சிருக்கோ பண்ணுங்க. ஒரே ஒரு விழுக்காடு தான் யோகம், எல்லாரும் செய்ய முடியாது. திரும்பியும் சொல்கிறேன், அதுக்கு உங்கள் இயல்பிலேயே உங்கள் பிறப்பில் உடல் உறுதியாக வந்திருக்கணும். உள்ள உறுதியாக இருந்தாலும் யோகத்தில் உட்கார முடியும். என்னால் கீழே உட்கார முடியல, நான் அப்புறம் முடிஞ்சதுங்களா? மீதி 1% தான் ஞானம். அது அகத்தியரே சொல்கிறார். கோடியிலே ஒருவன் குலமார் உண்டு 7 இடத்துல சொல்லி அதை எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ உங்கள் விருப்பம், அதையும் கடைசியில் சொல்லிட்டேன். கடைசி பக்கத்தில் அது சொல்லியிருக்கு. கடைசி பக்கம் பகவத்கீதை 18வது அத்தியாயம் 63வது குறள். இங்கனம் ரகசியத்திலும் ரகசியமாகிய ஞானத்தை உனக்கு உரைத்தேன் அர்ஜுனா, பார்த்தா இதனை முற்றிலும் ஆராய்ச்சி செய்து எப்படி இஷ்டமோ அப்படி செய். பாரதியார் உரை மகாக்கு. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம், முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைனா உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி வாழ்ந்துட்டு போங்க, கட்டுப்பாடே இல்லை. அது கீழே ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கு. அதுவும் என் குருநாதர் சொன்னதான். இந்த பாருப்பா, இன்னும் நீ என்கிட்ட எதிர்பார்க்குற. அவர் சொன்ன கடைசி வார்த்தை, எல்லாவற்றிலும் இருந்தும் தெளிவு பெற்று விடுபட்டு விட்டாலே இந்த மெய்ஞானம் உனக்கு கிடைச்ச. எல்லாவற்றிலும், சாப்பாட்டிலிருந்து எல்லா 5 புலன்களால் நீங்கள் அனுபவிக்கிற எல்லா சுகத்திலிருந்தும் நீ தெளிவு பெற்று, அப்பா சொன்னார்னு விடக்கூடாது, வாத்தியார் சொன்னார்னு விடக்கூடாது, நீ தெளிவு பெற்று அதிலிருந்து விடுபட்டு விட்டாலே இந்த ஞானம் உனக்கு கிடைத்த மாதிரி தான். இவ்வளோதான் சார் மெய்ஞானம். சுருக்கமாக சொல்லிட்டீங்க சார். நாங்கள் எப்படி சார் பின்பற்றுவது? இல்லையா, நிறைய பண்ணிடலாம். ஒட்டுமொத்த ஞானம் என்ன? எல்லா ரகசியங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது, உங்கள் தேகத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் இந்த சித்தர் நெறி. அதான் திருமந்திரம் சொன்னேன். இன்னைக்கு ஐயா ஆத்மானந்தாஜி நேற்று வேலைச்சேரியில் பேசினார். அதில் 2 அவை குரலை சொன்னார்.
அதை சொல்லி படிச்சேன். அவர் சொன்னது அதுலேயும் இதுலேயும் அந்த குறளை சேர்த்துருக்கேன். மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்த ஈசனை காட்டும் உடம்பு. 6வது அவை குறள், 6வது குறள். ஈசனை எங்கே போய் தேடுறீங்க? மாசற்ற கொள்கை தெளிவு பெற்று விடுபட்டு விட்டாலே நிறைய பாட்டு போகும். ஆசையறிமீன் ஆசையறிமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையறிமீன்கள் ஏன் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தமாமே. ரொம்ப அருமையான குறள். 6வது அவை குறள். மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தக்கால் ஈசனை காட்டும். இந்த உடம்பு ஈசனை காட்டிவிடும். அதில் முதல் குறள், உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண். வெளியே இல்லை, உத்தமனாக இருக்கிற அந்த பரம்பொருள். நீங்கள் ஈசன் வச்சிங்க, உத்தமன் வச்சிங்க. உத்தமன் கோயில் இருக்குல்ல, கும்பகோணம் ஐயா வந்திருக்கார். என்ன கோயிலுங்க அது? உத்தமன் நாகேஸ்வரர் பக்கத்தில் இருக்காரு. உப்பில்லாத ஒப்பிலியப்பன். அதை நாங்கள் உப்பிலையப்பன் ஆக்கிட்டோம். உப்பு போடாமல் சமைக்கிறோம். டேய், அது உப்பு இல்லாத அப்பன். உப்பு இல்லாத அப்பன் இல்லை, ஒப்பு உயர்வு இல்லாத அப்பன். உப்பிலி அப்பனை உப்பிலி அப்பன் ஆக்கிட்டான். சரி, ஏதோ ஒன்று அதாவது வணங்கிட்டு இருக்காங்கல்ல, அதை நம்ம கெடுக்கக்கூடாது. அந்த உத்தமனாக இருக்கிற பரம்பொருளை இந்த ஈசன் உடம்புக்குள்ளே உங்களை காட்டும். இப்படி எல்லாவற்றையும் உட்கார்ந்த இடத்துலேருந்து அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் காண்பதும் எல்லாவற்றிலும் தெளிவு பெற்று விடுபடுவது தான் சித்தர் நெறி. இதை பிழிஞ்சு கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. இதுதான் சித்தர் அமைப்பு. விரும்புகிறவர்கள் பின்பற்றலாம், இல்லைன்னா அவங்கவுங்களுக்கு எது விருப்பமோ அதை பின்பற்றலாம். இதுக்கு எந்த தடையில்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நான் இந்த நூல் வழியாக கேட்பது. தத்துவங்கள் சமயங்கள் எல்லாமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு பின்பற்றுங்க. எல்லாத்தையும் படிங்க, சண்டை போடாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, என் தத்துவம் தான் உயர்ந்தது, இவர் தத்துவம் தாழ்ந்தது, நான் வச்சுக்கிற புத்தகம் தான் உயர்ந்தது, அவர் வச்சுக்கிற புத்தகம் தாழ்ந்தது என்று சண்டை போட்டால் மெய்ப்பொருள் வராது. எல்லாவற்றிலும் அந்த ஒரே ஒன்று பரம்பொருள். நாமதன் புதல்வர் மகாகவி பாரதியார் சொன்னாரே, அந்த ஒன்றை அறிந்து கொண்டால் இந்த மெய்ஞானம் உங்களுக்கு கிடைத்துவிடும். நிரம்ப பேசலாம், இதுக்கு எல்லையே இல்லை. இருந்தாலும் இந்த நூலை பற்றிய, இந்த 2 நூலை பற்றிய அறிமுகம் நான் சொன்னது போல இது என் முயற்சி இல்லை. மார்ச் மாதம் ஐயா எங்கே இருக்கார்? சிவராமகிருஷ்ணன் ஐயா. ஐயா, நீங்கள் தானே கேட்டீங்க, இங்கே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, என்னான்னு சொல்ல மாட்டீங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நீ ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா, சிவனை சேர்த்துக்கிட்டேன். இந்த பட்டிமன்றத்தில் பேசி பேசி எங்களுக்கு 2 பேர் வந்தாங்க, பையனுக்கு பேர் வைக்கணும்னு. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நடுவர்கிட்ட ஒருத்தர் போனாங்க, இது மாதிரி பையனுக்கு பேர் வைக்கணுங்க. ஏன்னாப்பான்னா, எங்கள் அப்பா பேர் சிவன், அதுதான் வைக்கணும்ன்றான் அப்பங்காரன். அவர் சொல்கிறார், பொண்ணு இல்லை, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் சிவன் கிருஷ்ண சண்டை எடுக்குது. அவர் சொன்னார், கவலைப்படாதப்பா, 2 பேர் தானே ஒன்று, சிவராமகிருஷ்ணன் வச்சிருந்தார். மகிழ்ச்சியாக போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு அவங்க சந்தேகம், சிவன் எங்கள் அப்பா பேர், கிருஷ்ணன் எங்கள் அப்பா பேர், இந்த ராமன் எங்கே வந்தான்? திருப்பி அவர்கிட்ட வந்தாங்க, எங்கள் அப்பா சிவன் ரைட்டு, அவங்க அப்பாவுக்கு இந்த டேய் அது ஏன் பேருடா, சிவராமகிருஷ்ணன் வச்சு. அது மாதிரி ஐயா 87 வயதான ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள், அவர் தான் கேட்டார். மார்ச் மாதம் கேட்டார், ஏப்ரல் மாதம் அருள்ஞான பெருவிழில் பேசினேன், மே ஜூன் இந்த இடத்துல இதை பேசினேன். இந்த 1 மாதத்துக்குள்ளே நூலாக வந்திருக்கு என்பது என் செயல் அல்ல. அவனன்றி ஓரணுவும் அசையாது கான் அப்படியே நிறுத்திருக்கணும். தாய்மானவர் நானாக இருந்தால் அப்படியே நிறுத்திருப்பேன். நான் தான் சொன்னேன். அவர் என்ன அடுத்த சொல் போட்டார், அவனின்றி ஓரணுவும் அசையாது கான் என்ற ஆப்தர் மொழி கேட்டு. ஆப்தர்னா மேலே இருக்கிற சான்றவர்கள், ஞானிகள். அந்த ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்கப்பா, நான் சொல்லலை. அவனன்றி ஓரணுவும் அசையாது தான் தாய். அதனால் இந்த ஞான நெறியை ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இப்போது 2 நூல், நான் இனிமேல் எந்த நூலை பற்றி கவலைப்படலை. 2 நூல் வர இருக்குது. இதுதான் அந்த 274 நாள் டிவியில் பேசணும். தூர்தர்ஷனில் குறிப்பு வச்சுக்கிட்டு தானே பேசணும். அதை நல்ல வேலை இது கிடைச்சிது. ஐயா கிட்ட கொடுத்தேன், ஓரளவு ஒப்பியத்துக்காரு போல இருக்குது. நான் பேசுனதெல்லாம் அவ்வளோவும் பண்ணியிருக்க மாட்டார். ஒவ்வொரு நாள் பேசுனத சுருக்கமாக இந்த பாட்டை மட்டும் பண்ணி ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் ஃபுல்லாக கொடுத்துட்டிங்களா வந்திருக்கு. இதெல்லாம் அவர் பொறுப்பு. இனி வர்றது வராது ஏன் கருத்து என்னோட. இனிமேல் நான் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன். ஒன்று சதானந்தம் திருமூலர் பார்த்துக்கிட்டோம். அதேமாதிரி 108 வாரம்
கங்காதேசு கோயிலில் திருமந்திரம் பேசினேன். அது 108 நாள் இது. ஐயா என்ன பண்ணிட்டாங்க, அதையும் அப்படியே 9 தந்திரத்துக்குள்ளே அப்படி மாற்றிட்டீங்க உள்ளதுக்கு, 9 தந்திரத்துக்குள்ள அடைக்கிட்டீங்க உள்ளது, ஒவ்வொரு தந்திரமாக போட்டிங்க உள்ளது. அதுவும் இப்போ அது எல்லாமே கம்ப்யூட்டரில் போட்டு மெயிலில் அவர்கிட்ட இருக்குது. சதானந்தம் நீங்களாச்சு திருமூலராட்சி, எனக்கு இது இனிமேல் தொடர்பு இல்லை, இந்த ரெண்டையும் நீங்களே எப்படியா கொண்டு வந்துடுங்க. எனக்கு கொடுக்கப்பட்டது 2 பணி தான், அது சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று, திடீர்னு எனக்கு நான் முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, உடம்பு ஒத்துக்குழைக்காது. திடீர்னு ஒன்று உள்ளேருந்து வந்தது, இல்லை இந்த 60 புத்தகம், இது 60வது புத்தகம் ஐயா கூட எழுதி, அருமையான அணிந்து நல்ல தமிழ் அறிஞர். உங்களுக்கு காமிச்சேன்ல ஐயாவுடைய புத்தகத்தை காமிச்சேன்னா, ஐயா சாதாரண டாக்டர் இல்லை, பல லட்சம் காப்பி விற்று வயிறு டாக்டர், கும்பகோணம் KS மருத்துவமனை வயிறு. இதை ஆனந்த உடனே போட்டு லட்சம் விற்றுட்டாங்க, அப்புறம் வர்த்தமான பதிவு போட்டு விற்றுட்டாங்க, இப்போ இவரும் போட்டிருக்காரு. இவருடைய தீகிச்செடி தான் தமிழ் இலக்கிய நோக்கில் ஒருங்கிணைந்த மருத்துவ அறிவியல். இதுக்கு தான் நான் வைவாக்கு போனேன் தஞ்சாவூருக்கு, அங்கே மாட்டிட்டார் என்கிட்ட, அங்கே மாணவராக மாட்டிருக்காரு. எங்கள் அக்கா சாலை மக்கமாக வந்திருக்காங்க, அவங்க தான் ஆன்மாவின் வெளிச்சம், அருமையான புக்கு. அவங்க இந்த நூலுக்கு அணிந்துரை கொடுத்துருக்காங்க. எந்த நூலுக்கு? இந்த நூலுக்கு நல்ல அணிந்துரை கொடுத்துருக்காங்க. எங்கள் தென்னம்பட்டி ஏகாமரம் வருவான்னு பார்த்தேன், அவர் தான் யோக தரிசனம் அஷ்டாங்க யோகமும் பேசா பிரம்ம ரகசியம். அது உடம்பு சரியில்லை, திடீர்னு வர முடியாமல் போயிடுச்சு. என்னை இந்த லைனில் இழுத்து விட்டவர் அவர் தான், தென்னம்பட்டி ஏகாமரம். ரைட், இன்றைக்கோ எல்லாம் நல்லபடியாக நடந்தது, மகிழ்ச்சி, நன்றி. இனி இந்த ஔவையார் பாட்டு வர்றதும் ஐயா உங்கள் கையில் தான் இருக்குது, அதை இலவசமாக கொடுக்க சொல்லி உத்தரவு. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, தனிப்பாடலில் ஒரு 10 பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், சித்திரமும் கைப்பழகம் அந்த மாதிரி. அது இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்துடலான்னு ஒரு 5000 காப்பி போட்டு, இந்த இடையில முடிச்சுட்டு எல்லாம் ஏற கட்டிட்டு நான். அப்புறம் ஒருத்தர் உள்ள இருந்த குறை கூட இல்லை அன்றைக்கி புரசுவாக்கத்தில் அந்த உங்கள் அடியார் திருக்கூட்டத்தில் போன வருஷம் பேசினேன் இல்லையா, அதை சொல்கிறார் உள்ளே இருந்து, அவங்க கேட்டாங்களே இல்லையோ, நான் ரொம்ப ரசித்து கேட்டேன், அதை மட்டும் நீ பேசி நூலாக்கிறது. அதாவது பக்தனை தேடி வரும் பரம்பொருள், பக்தனை தேடி தேடி ஓடி வர்றாருல, எல்லா இலக்கியமும் சொல்லுது சார், யாரையுமே நம்ப மாட்டேன்றாங்க. ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணத்தில் பரம்பொருள்கிட்ட தான் போய் அபயம் கேட்கணும். அந்த இறைவனே வந்து அபயம் 6 முறை அபயம் கேட்குறாரு ஒரே பாட்டில். பெரிய புராணத்தில் எக்ஸ்பர்ட் சார், பெரிய புராணம் முழுமையும் புதுக்கவிதை எழுதிருக்கீங்க இல்லையா, மரபு கவிதையா, கட்டளை கழித்தில் பெரிய புராணம் முறையும் எழுதியிருக்கிறார். சாதாரண டாக்டர் இல்லை, தமிழ் டாக்டர். அதில் ஏற்பகை நாயனால் ஒரு புராணம், கடைசியில் சோதனை வெற்றி பெற பொழுது இறைவனே கதறார். ஏற்பகை பேர், அது சொந்த பேர் தெரியல, ஏற்பகை முனிவன் ஒரு டைட்டில் கொடுக்குறார். ஏற்பகை முனிவா ஓலம், அன்பனே ஓலம், அயற்பிலாதாரே ஓலம், செயற்கரும் செயல் செய்த தீரனே ஓலம், ஓலம் ஓலம் 6 முறை அபயம். அப்பா அப்பா என்னை காப்பாற்று, யார்? சிவபெருமான் கேட்குறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, யார்கிட்ட கேட்டாரா? யார் கேட்டாராம்? நான் மறைகளெல்லாம் ஓலம் ஓலம் என்று கேட்கத்தக்க அந்த பரம்பொருள் சிவபெருமான் இவரை பார்த்து கேட்குறாராம், எப்பா என்னை காப்பாற்று. 4 மறைகளும் எங்களை காப்பாற்றுன்னு யார்கிட்ட கேட்குது? சிவபெருமான்கிட்ட கேட்குது. அப்படிப்பட்ட சிவபெருமான் யாரை பார்த்து? பக்தனை பார்த்து டைட்டில் கொடுக்குறார். ஏற்பகை முனிவன் டைட்டில் கொடு. ஏற்பகை முனிவா ஓலம், அன்பனே ஓலம், அயற்பிலாதானே ஓலம், செயற்கரும் செயல் செய்த தீரனே ஓலம், ஓலம் ஓலம் அப்பா அப்பா என்னை காப்பாற்று. இந்த மாதிரி இலக்கியம் பூரா இருக்குது சார். அவன் அதெல்லாம் யாரும் கேட்கறதில்ல, எல்லாம் கைத்தட்டுறாங்க, நகைச்சுவை. அதனால் சித்தர் நெறி என்பது ஒன்று, மெய்ஞானம் என்பது ஒன்று, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மணி நான் குறிப்பிட்ட 5:30 மணி ஆகிவிட்டது. இனி வெளியீட்டு விழா முடிஞ்ச பிறகு நம்ம 7 மணிக்குள்ளே முடித்து எங்கள் வழக்கப்படி ஒரு சிற்றுண்டி அறிந்து விட்டு 7:30க்குள்ளே நம்ம கிளம்பணும். ஏன்னா எல்லோரும் சென்னையில் பல இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. ஐயா ராமநாதபுரத்துலேருந்து குருஜி ஆத்மானந்தாஜி வந்திருக்கார், எங்கள் அக்கா சாலை மக்கமாக வந்திருக்கிறாங்க, தஞ்சாவூர்லேருந்து எனக்கு உரிய ரொம்ப நெருங்கிய உறவினர் ஐயா பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார். எல்லா அன்பர்களும் பேராசிரியர் நடராஜன் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய சித்த மருத்துவர் டாக்டர் ஐயா ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்திருக்கிறார். ஐயாவோட சேர்ந்து வந்திருக்கார். எங்கள் முன்னாள் பதிவாளர் பேராசிரியர் வீரமணி வந்திருக்கிறார். தமிழ் இலக்கியத்துறை தலைவர் ஏகாமரம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். என் தங்கை கூட வந்திருக்கிறாங்க. இது எல்லோரும் சொல்லலாம். எனவே எல்லாருக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி, இனி அசம் உங்கள் கையில், இனி உங்கள் பாடு வெளியீட்டு விழா நடக்கும். அனைவருக்கும் வணக்கம்.